அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் ஆவணி மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை, தேய்பிறை 29/8/2024. ஏகாதசி திதி பின்னிரவு 1:38 வரை. அதன் பிறகு துவாதசி திதி மேல்நோக்குள்ள திருவாதிரை நட்சத்திரம் மாலை 4:37 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள புனர்பூசம் நட்சத்திரம் மந்த யோகம் மாலை 4:37 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: சிம்ம லக்னம், லக்னத்திலேயே சூரியன், கன்னியில் சுக்கிரனும் கேதுவும், கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சந்திரனும் செவ்வாயும், கடகத்தில் புதன். இன்று என்ன செய்யலாம்? மூலிகைகள் சேகரிக்க, கடன் தீர்க்க, வழக்கு பேசி முடிக்க, சிற்பங்களை சீரமைக்க, நட்பை புதுப்பிக்க, பணியாட்களை விடுவிக்க, நோயுற்றோர் குளிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, உடன் இருப்பவர்களுக்கு ஓடமாக இரு, உதறி தள்ளியவர்களுக்கு பாடமாக இரு. ஆமாங்க, நீங்கள் அப்படித்தாங்க. உங்ககிட்ட பழகிறவங்க, பாசமாக இருக்கிறவங்க, உறவுக்காரங்க யாராக இருந்தாலும் அவங்கள கரையேற்றி விடுபவர்களாக, ஏதேனும் ஒரு வகையில் அவங்களுக்கு உதவக்கூடியவர்களாக எப்போதும் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் கூடவே இருந்துக்கிட்டு உங்ககிட்ட எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அப்புறம் உங்களை விட்டு விலகி உதறி தள்ளிட்டு போகிறவங்களுக்கு பாடமாக நீங்கள் வாழ்ந்து உயர்ந்து காட்டுவீங்க. அப்படிப்பட்ட பண்பாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் இன்றைக்கி திருப்திகரமாக இருக்குங்க. ரொம்ப நாளாக வாங்கணும், இந்த பழைய நகையை கொடுத்துட்டு புதுசு வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க. இன்றைக்கி புது டிசைனில் நகை வாங்குவீங்க. அதே மாதிரி பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆனால் அதே நேரத்தில் சுக்கிரன் மறைஞ்சி கிடக்கிறதுனால வண்டி வாகனம் கொஞ்சம் பழுதாக வாய்ப்பு இருக்குது. இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளார சில நேரங்களில் சிடுசிடுன்னு பேச வேண்டியிருக்கும். அந்த முன்கோபத்தை தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. சூரியன் பலமாக இருக்கிறதுனால எங்கே போனாலும் முதல் மரியாதை கிடைக்கும். உறவினர்கள், நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள் அதில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. ஊர் பொது காரியங்களையும் முன்னால் நின்று நீங்கள் நடத்துவீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குதுங்க. சந்தை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு சந்தையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வியாபார யுக்திகளை மாற்றி அமைச்சு இன்றைக்கி நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புது பொருள்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, நாம் சகித்து கொண்டு வாழ்வதல்ல வாழ்க்கை, நம்மை நாமே செதுக்கி கொண்டு வாழ்வதுதான் வாழ்க்கை. ஆமாங்க,
நாம் சும்மா இருந்தாலும் நமக்கு பாடம் சொல்லித் தர்றதுக்கு தினந்தோறும் நிறைய பேர் வராங்கங்க. அதனால தான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே உருன்னு முகத்தை வச்சுட்டு இல்லாமல், யார் எப்படி வந்துட்டு போனாலும் தன்னைத்தானே மாற்றிக்கிட்டு செதுக்கிக்கிட்டு தன்னுடைய பாதையை சீராக செப்பனித்து கொண்டு செல்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. கரடு முரடாக காரசாரமாக பேசுகிறதெல்லாம் இந்த காலத்துக்கு சரியாக வராது. அமைதியாக இருந்து காய் நகர்த்தினோம்னா அடுத்தடுத்து ஜெயிச்சு காட்டலாங்கிற அனுபவ பாடத்தை படித்தவங்க நீங்கள் தாங்க. அதை தாங்க இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. அதிகமான லாபமும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்க போகுது. விஐபிகளாலும் இன்றைக்கி நீங்கள் பாராட்டப்படுவீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி சந்தோஷம் உண்டுங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக பொருத்தமான ஜாதகம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி முன்பணம் கொடுத்து முடிக்கப்படாமல் இருந்த சொத்தை மீதி பணம் கொடுத்து இன்றைக்கி பத்திரப்பதிவு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. புதன் உங்களுக்கு 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால புது நகை நட்டு வாங்குவீங்க. அதே மாதிரி 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால வீடு ஏதாவது அமையிறது வாய்ப்பு இருக்குது, மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளால் நிம்மதி உண்டுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பழைய பாக்கி வசூலாகும். பெரிய நிறுவனங்களோட கூட்டு ஒப்பந்தங்கள் செய்து கொள்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகஸ்தானாதிபதி சனி பகவான் வக்கரமாக இருந்தாலும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால அலுவலகத்தில் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்திற்கு பிறகு மகிழ்ச்சியான செய்திகள் வரும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, நடிப்பவர்கள் கோபப்படுவதில்லை. ஆனால் கோபப்படுபவர்களுக்கு நடிக்கவே தெரிவதில்லை. ஆமாங்க, உங்களுடைய கோபத்தில் ஒரு நியாயம் இருக்கும், ஒரு தர்மம் இருக்கும். அது மற்றவங்க பார்த்தாலும் கூட அவர் கோபப்படுறதுல ஒரு அர்த்தம் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் கோபத்தை எல்லாம் குறைத்து கொண்டு கட்டுப்படுத்தி கொண்டு மற்றவர்கள் நலனுக்காக அமைதியாக தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. இன்றைய தினம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. ஏன்னா ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி வேலை சுமை இருக்கும், சின்ன சின்ன அலைச்சல் இருக்கும். 10 மணிக்கு இந்த வேலையை முடிச்சுட்டு 11 மணிக்கு அங்கே போயிடலாம்னு நினைப்பீங்க. 10 மணிக்கு முடிக்க வேண்டிய வேலையே 11 மணிக்கு தான் முடியும். அதனால் திடீர்னு ஓட வேண்டி இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அவசரமாக நீங்கள் ஏதாவது யோசிச்சுட்டு கிளம்புவீங்க. அப்போ தான் ஏதாவது இதை வாங்கிட்டு வாங்க அதை வாங்கிட்டு வாங்கன்னு அவசரமாக அவங்களும் சொல்லுவாங்க. சில நேரங்களில் நம்மளை யாரும் இந்த வீட்டில் புரிஞ்சுக்கலையேங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் மாலை 4:37 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரங்க அது வரைக்கும் கவனமாக இருக்கணும். புனர்பூசம் நட்சத்திரத்திலேயும் மாலை 4:37 சந்திரன் பயணம் செய்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் அது முதல் நிதானமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. எல்லா வகையிலும் சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. ஆனாலும் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால சிலர் உங்களை சீண்டி பார்ப்பாங்க. நீங்கள் கோபப்படாமல் இருக்கிறது நல்லதுங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். அனைவரையும் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, நம்மை தவறாக புரிந்து கொண்டார்களே,
புரிந்து விட்டார்களே என்று மற்றவர்கள் மீது கோபப்படுவதை விட நம்மளை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த இடத்திலிருந்து ஒதுங்கி விடுவது தான் தகுந்த பதிலடியாகும். ஆமாங்க, நீங்கள் அப்படித்தாங்க. நான் யார் தெரியுமா அப்படின்னு மாறுதட்டி பேசுகிறதெல்லாம் பழைய ஸ்டைலு. இப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அஷ்டமத்து சனியில் நிறையா அனுபவப்பட்டுட்டீங்க. அதனால் சரியில்லையா, சரி நாம் ஒதுங்கிடுவோம், நாம் ஜெயிச்சுட்டு வந்து இவங்கள பார்த்துருவோன்னு சொல்லிட்டு கங்கண கட்டி கொண்டு விடாமுயற்சியுடன் உழைத்து கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. தனாதிபதி சூரியன் தனத்திலேயே உட்கார்ந்துருக்கிறதுனால கொடுத்து ஏமாந்து போன தொகையில் கூட கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றிகரமாக முடியுங்க. ஷேர் மார்க்கெட்டில் கூட ஒரு சிலருக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சுக்கிரனும் கேதுவும் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக பொருத்தக்கூடிய ஜாதகம், பொருந்தி வரக்கூடிய ஜாதகம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கல்யாண பேச்சுவார்த்தைகளும் சுமூகமாக முடியுங்க. உங்களுடைய ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். அதனால் பிரபலங்கள் அறிமுகமாகுவாங்க. அவங்க மூலமாக உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். வியாபாரத்தில் கூட திடீர் லாபம் எல்லாமே இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்த அதிகாரி வேறு இடத்துக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால அடிமனசுக்குள்ளார ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, முட்டி மோதி முளைக்கும் விதைகளிடம் கேட்டு பாருங்கள். முயற்சியின் வேகம் என்னவென்று அது சொல்லித்தரும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் முயன்று கொண்டே இருப்பீங்க. ஒரு விதையை ஊனுறோம், அது அந்த மண்ணெல்லாம் தள்ளிட்டு மேலே துளிர் விட்டு வெளியே வருகிறதுங்க. அதுதாங்க முயற்சி. முயற்சிங்கிறது ஒரு நாளில் நம்ம முயற்சி பண்ணால் எதையும் பெற்றுவிட முடியாது. தொடர் முயற்சிகள் மட்டும்தான் தொடர் வெற்றிகளை குவிக்கும் என்பதனை புரிந்து கொண்டு விடாமுயற்சியால் வெற்றி பெற்று காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. அவருடைய செவ்வாயும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. வீடு மனை வாங்கிறது விற்கிறது இன்றைக்கி லாபகரமாக இருக்கும். ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டிருந்தா இன்றைக்கி சொத்தை பத்திரப்பதிவும் இன்றைக்கி நீங்கள் செய்யலாம். எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சனி பகவான் உங்களை பார்க்குறாரு, உங்கள் ராசியை பார்க்குறாரு, உங்கள் ராசிநாதன் சூரியனையும் பார்த்துட்டுருக்காரு. அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சின்ன சின்ன அறுவை சிகிச்சை சிலருக்கு வர்றது கூட வாய்ப்புகள் இருக்குது. பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் உண்டு. பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். மகனுக்கு நல்ல மணமகள் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி திடீர் லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பழைய பாக்கிகள் எல்லாமே இன்றைக்கி வசூலாகுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகி அலுவலகத்திலையும் இன்றைக்கி மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. 8ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே போல் இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, இயல்புக்கு கெட்ட பெயரும் நடிப்புக்கு நல்ல பெயரும் கொடுக்கின்ற உலகம் இது. ஆமாங்க, இருக்கிறத நீங்கள் பேசி பாருங்கள்,
யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. உள்ளதை சொல்லி பாருங்கள், உங்களை வேறு மாதிரி கோபமாக பார்ப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் மாற்றி பேசி நடித்து பாருங்கள், எல்லாரும் பாராட்டுவாங்க. அந்த மாதிரி பாராட்டு நமக்கு தேவை இல்லைங்க. அது நாளைக்கு சிக்கலில் போய் முடியும். அதனால் உள்ளதையே சொல்லி நல்லதையே செய்வோங்கிற கொள்கையோடு எங்கும் எப்போதும் ஓடிக்கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. முடியாதுங்கிறதெல்லாம் இனிமேல் முடிய ஆரம்பிக்கும். புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகும். நம்ம சக்திக்கு இதெல்லாம் சரி வருமா அப்படின்னு நீங்கள் ஏங்கி தவிச்சு விடுபட்டு போன சில விஷயங்களை கையில் எடுத்து இனிமேல் நம்மால் முடித்து காட்ட முடியும்னு முயற்சி செய்து முடித்து காட்டுவீங்க. விஐபிகளாலும் ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க. சுக்கிரன் உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கிறதுனால அழகு இளமை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும். என்ன தான் ஓடி ஆடி அசைஞ்சி போய் இருந்தாலும் கூட அசதி தெரியாமல் எப்போதுமே புத்துணர்ச்சியாகவும் இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. வியாபாரத்தில் கூட வேறு விதமாக யோசித்து இன்றைக்கி லாபம் சம்பாதிப்பீங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலையில் நல்ல செய்தியை எதிர்பார்க்கலாங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எல்லா வகையிலும் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியாக இருந்தால் சாதாரண மனிதன் கூட சாதனையாளனாக மாறலாம். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. பிறந்தது என்னமோ சாதாரண குடும்பத்தில் தான், வளர்ந்தது என்னவோ சாதாரண சூழ்நிலையில் தான். ஆனால் உங்கள் நெஞ்சுக்குள்ளார நெருப்பு எப்பயுமே இருக்கும். நாம் ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற நெஞ்சில் அந்த நெருப்பு, அந்த கனல் இருந்ததுனால தான் தொடர் முயற்சியால் தொடர்ந்து ஜெயித்து கொண்டே இருப்பீங்க. அந்த தொடர் முயற்சியில் தொடர்ந்து கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. குழப்பங்களிலிருந்து விடுபடுவீங்க. ஒரு தெளிவு கிடைக்கும். செவ்வாய் மாறிட்டார். மனசுக்குள்ளே இருந்த படபடப்பு அது விலகும். கௌரவத்தை காப்பாற்றிப்போமா, முடியாதா அப்படிங்கிற பயம் இருந்தது இல்லைங்களா, அதெல்லாம் விலக ஆரம்பிக்கும். நாம் கடன் படலை, ஆனால் அடுத்தவங்க கேட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு இன்னொரு இடத்துலேருந்து வாங்கி கொடுத்துட்டு இப்படி அவஸ்தைப்பட வேண்டியதாக இருக்கே, இனிமேல் யாருக்குமே எந்த உதவியுமே செய்யக்கூடாது அப்படின்னு இப்போதைக்கு மனசுக்குள்ளார சொல்லிப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு 8வது வீட்டில் குரு பகவான் இருக்கிறதுனால சின்னதாக செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் தொடவே கூடாது அப்படின்னு சென்டிமெண்ட்டாக சில ரூபாலாம் வச்சுருந்துருங்க. அதை கூட இப்போ எடுத்து செலவு பண்ண வேண்டியதாக போச்சுங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. திடீர் பயணங்களும் இன்றைய தினத்தில் உண்டு. விருந்தினர்கள் உறவினர்களுக்காகவும் அதிகமாக இன்றைக்கி செலவு செய்ய வேண்டி இருக்குங்க. கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காகவே சில செலவுகள் வருது. விதவிதமாக செலவு வருதேன்னு சொல்லி உள்ளுக்குள்ளாரையே கொஞ்சம் வருத்தப்பட்டு கொண்டும் இருப்பீங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி திடீர்னு ஒரு மாற்றம் வரும். நல்ல லாபம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஏன்னா 10ஆம் இடத்துல புதன், அதனால் கடையை எங்கேயாவது மாற்றுறது அல்லது கடையை புதுப்பிக்கிறது அல்லது வேறு ஏதாவது புது பிஸ்னஸ் தொடங்கலாமா அப்படிங்கிற யோசனைகள் கூட இருக்கும். தசாபுத்தியை பார்த்துட்டு நீங்கள் அதற்கான முயற்சிகளில் கூட இறங்கலாங்க. இன்றைய தினம் பிள்ளைகளாலும் உங்களுக்கு நிம்மதி உண்டுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால வேற்றுமொழிக்காரங்களால் சில உதவிகளும் கிடைக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலுடன் ஆதாயம் உண்டு. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
விருச்சிக ராசிக்காரர்களே, விதி நம்மை வீதியில் நிறுத்தி சோதிக்கத் தொடங்கினாலும் மதி இருந்தால் சாதித்து காட்டலாம். ஆமாங்க, தலையெழுத்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னு புலம்பாமல், அது என்ன தலையெழுத்து, நம்மால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்வோம், அதுக்கு தானே மூளையை நமக்கு கடவுள் கொடுத்துருக்காருன்னு எங்கும் எப்பொழுதும் உதிக்கும்போது விதிக்கப்பட்டதை நினைப்பதோடு மட்டுமல்லாமல் முயற்சியால் எதையும் சாதிக்க முடியும், முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை என்பதனை நிரூபித்து காட்டி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் கூட இன்றைய தினத்திலும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. மாலை 4:37 வரைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. யாருங்க நம்மளை புரிஞ்சுக்கிறாங்க? வீட்டில் இருக்கிறவங்க சரியாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. வெளியில் போனால் நமக்கு ராஜ மரியாதை தாங்க, எல்லாருமே நம்மளை ரொம்ப மரியாதை கொடுப்பாங்கங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது. வெளியில் இருக்கிறவங்க காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்காக கூட உங்களை புகழ்ந்து பேசலாம், உங்களுக்கு அதிக மரியாதை கொடுக்கலாம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது அவசியம் கிடையாது. எது உண்மையோ அதை பேசுவாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கமான நிலையும் உண்டாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அதே மாதிரி வீண் விவாதங்களையும் தவிர்க்க பாருங்கள். வியாபாரமாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சின்னதாக ஒரு அலைச்சல் இருக்குங்க. பிள்ளைங்கக்கிட்ட ரொம்ப பேசிக்க வேண்டாம். அவங்க ஏதாவது பேசுகிறாங்களான்னு பார்த்துட்டு அதுக்கு மட்டும் பதில் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மாலை 4:37 வரை சந்திராஷ்டமம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு வேர்க்கடலை ஆன உணவு ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, இல்லை என்று வாடவும் கூடாது, இருக்கிறது என்று ஆடவும் கூடாது, எல்லாம் ஒரு நாளில் மாறி போய்விடும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே அடக்கி வாசிப்பீங்க, அடக்கமாகவும் இருப்பீங்க, அலட்டி கொள்ளவும் மாட்டீங்க. சின்ன வயசுலேருந்தே நீங்கள் நிறைய அனுபவப்பட்டிருக்கீங்க. அந்த அனுபவ பாடத்தை படித்ததுனால தாங்க நீங்கள் எல்லா நேரத்திலையுமே பட்டறிவால் ஜெயிச்சு காட்டுறீங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. மாலை 4:37 மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால மூலம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பணவரவு செல்வாக்கு எல்லாமே அதிகரிக்குங்க. ஆனால் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலலாம் நல்லா தான் இருக்குது. மாலை 4:37 பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தை பார்த்து ஓட்டுங்க. மொபைல் ஃபோனில் பேசிக்கிட்டே வண்டி ஓட்ட வேண்டாம், கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறாருங்க. புதன் உங்களுக்கு பாதகாதிபதி. அவர் மறைஞ்சிருக்கிறதுனால எல்லா வகையிலுமே செல்வாக்கு அதிகரிக்கும். பெரிய வட்டத்தில் இருக்கிறவங்க, அதிகமான அளவுக்கு செல்வந்தர்களாக இருக்கிறவங்க, அவங்க நட்பெல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. ஆனால் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் எல்லாம் இருக்குங்க. இன்றைய தினம் மாலை 4:37 மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானமும் சிக்கனமும் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மகர ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் நிம்மதி வேண்டுமா? ரொம்ப யோசிக்காதீர்கள், ரொம்ப நேசிக்காதீர்கள், ரொம்ப எதிர்பார்க்காதீர்கள். இவ்வளோதாங்க. இந்த 3 நாம் பின்பற்றினாலே நமக்கு பெரிய ஏமாற்றங்கள் எதுவும் வந்துடாதுங்க. 7:30 சனியில் நீங்கள் எத்தனையோ பாடம் படிச்சிட்டிங்க. பாசத்தை வச்சும் ஏமாந்தீங்க, காசு கொடுத்தும் ஏமாந்தீங்க, எவ்வளோ காலமாக உழைச்சி கொட்டியும் ஏமாந்தீங்க. அதனால தாங்க இப்பெல்லாம் நீங்கள் ஒரு ஞானியை போல நடந்து கொண்டிருக்கீங்க. அப்படிப்பட்ட ஞானிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும். பழைய நட்புகள் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவரை பார்த்து பேசினோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் யாரை நினச்சின்னு இருக்கீங்களோ அவங்களே உங்களை பார்க்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. மற்றபடி வெளிவட்டாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. பூர்வீக சொத்து விவகாரங்கள், பாகப்பிரிவினைகள், அதெல்லாம் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் நீங்கள் பேசுங்க. ஏன்னா இன்றைக்கி உங்கள் பேச்சு எடுபடும். இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக அதெல்லாமே உங்களுக்கு அமையுங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீருங்க. புதுசாக வேலையாட்கள் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பங்குதாரர்கள் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சின்ன சின்ன சலுகைகள், மேலதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு தனியாக சிலதெல்லாம் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சக ஊழியர்கள் மத்தியில் இன்றைக்கி செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் புது வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்திற்கு பிறகு நல்ல செயலை எதிர்பார்க்கலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, நாளைக்காக சிந்தியுங்கள், ஆனால் இன்றைக்காக செயல்படுங்கள். சிலர்லாம் கடந்த காலத்தை நினச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துருவாங்க. அப்புறம் எதிர்காலத்தை நினச்சும் அப்படியே ஒரு கற்பனையில் மூழ்குவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம கண்ணு முன்னால் இருக்கக்கூடிய வேலை என்னவோ அதை கவனிக்காமல் விட்டுருவாங்க. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. கடமையை சரியாக செய்வீங்க. கண்ணுக்கு எதிரில் என்னென்ன பொறுப்புகள் இருக்கோ அதையெல்லாம் ஒன்று கூட விடாமல் ஒவ்வொரு நாளும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வல்லமை படைத்த கடின உழைப்பாளிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால பழைய நண்பர்கள் கொஞ்சம் விலக ஆரம்பிப்பாங்க. புது நண்பர்கள்லாம் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. எல்லாரும் நல்லவங்க மாதிரி பேசுகிறாங்க, இருக்கிறாங்க. ஆனால் யார் மனசில் என்ன இருக்குதுன்னு புரிய மாட்டேங்குது. அதனால தான் இப்போல்லாம் நீங்கள் யாரையுமே நம்புறதில்ல. நம்மளை நாம் முதல்ல நம்புவோம், அப்புறமா மற்றவங்கள நம்பலாமா வேண்டாமாங்கிற முடிவுக்கு வருவோம் அப்படின்னு தெளிவாகவும் இன்றைய தினத்தில் நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு இன்றைக்கி நீங்கள் எதை தொடங்கினாலும் நிச்சயமாக யோகத்தை உண்டாக்குங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தான் குலதெய்வத்தை நினச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பிள்ளைகளிடமும் இன்றைக்கி மனம் திறந்து பேசுவீங்க. அவங்க மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்பீங்க. சொந்தக்காரங்க இன்றைக்கி வீடு தேடி வருவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. 7ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்து உங்கள் ராசியை நேருக்கு நேராக பார்க்குறதெல்லாம் என்ன ரொம்ப இழைச்சிட்டீங்க, டயட்டில் இருக்கீங்களா, சுகரா இப்படின்னு மாறி மாறி எல்லாரும் கேட்க தொடங்கிட்டாங்க. நீங்கள் முயற்சியில் இருக்கீங்க, நீங்கள் வைராக்கியத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குதுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை சுக்கிரன் பார்த்துன்னு இருக்கிறதுனால வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாம் கிடைக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நிம்மதி உண்டு. சின்ன சின்ன சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. என்ன தான் நீங்கள் அப்படியே உற்சாகமாக உங்களை நீங்களே தயார்படுத்திகிட்டு இருந்தாலும் இந்த 7:30 சனி அப்பப்போ உங்களை ஒரு தட்டிக்கிட்டு தாங்க இருக்குது. அப்படி இருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. அவசர முடிவுகளையும் தவிர்க்கிறது ஒரு வகையில் நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஓரளவு பரவாயில்ல.
பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்குமே சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, சில அவமானங்களால் தனிமையில் நீ கற்கும் பாடங்களே வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வழிவகுக்கும். ஆமாங்க, சில இடங்களில் சிலரால் நீங்கள் மரியாதை குறைவாக நடத்தப்பட்டதெல்லாமே உண்டுங்க. அது விழாவாக இருக்கட்டும் அல்லது வீட்டு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அதெல்லாம் நீங்கள் வருத்தப்பட்டிருக்கீங்க. அதையும் தாண்டி அதையெல்லாம் மறப்பதற்காக தனிமையில் உட்கார்ந்துருப்பீங்க இல்லைங்களா? அந்த தனிமையால் வென்று காட்டுபவர்கள், வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சுகஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு, தனபாக்கியாதிபதி செவ்வாயோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் இன்றைக்கி வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, ஜெயிச்சு காட்டுவீங்க. வீடு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருக்கிற வீட்டிலையே கூடுதலாக ஒரு அறை அமைக்கலாமா, தளம் அமைக்கலாமா, பிள்ளைங்க பெருசாகிட்டு வராங்க, வளர்ந்துக்கிட்டே வராங்க, என்ன செய்யலாம் அப்படிங்கிற யோசனைகளும் இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்கும். தந்தை வழியில் சில உதவிகள் கிடைக்கும். பெற்றோருக்கு இருந்து வந்த உடல்நலக் குறைவுகள் அதெல்லாமே சரியாகுங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். பற்று வரவு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு உங்கள் கை தான் இன்றைக்கி ஓங்கி இருக்கும். ஏன்னா சந்திரனும் செவ்வாயும் 10ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் அலுவலகத்தில் இன்றைக்கி மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால தாய் வழி உறவினர்களும் இன்றைக்கி தேடி வந்து பேசுவாங்க. அதே போல் சூரியன் வலுத்திருக்கிறதுனால கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் சாதகமாக முடியும். சில விஷயங்களை நீங்கள் ராசியாக பேசி சமாதானமாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்குங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி நல்ல பேர் கிடைக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ஒரு பெரிய மகான்க, அவருடைய குருநாதரோட அவர் தேச சஞ்சாரமாக அப்படியே நடந்து போயின்னு இருக்காங்க. அதாவது குருவும் சிஷ்யனும் நடந்து போயிட்டே இருக்காங்க. பல ஊர்களை கடந்து வராங்க. நடுவில் ஈரோடு பக்கமாக அப்படியே கடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. ஈரோடு பக்கத்தில் பவானி அப்படிங்கிறவங்கள அங்கே ஒரு பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில். அந்த கோவிலுக்கு முன்னால் கடுமையாக சண்டை நடக்குது. 2 குழுவுக்கு நடுவில் வாக்குவாதங்கள் பயங்கரமாக நடக்குது. ஒரு குழு கோவில் சொத்தை அப்படியே அபகரிக்கிறாங்க. எந்த வகையிலுமே உங்களுக்கு எதுவுமே தர முடியாது அப்படிங்கிற மாதிரி கடுமையாக மோதின்னு இருக்காங்க. அதை இந்த 2 பேருமே பார்க்குறாங்க. சண்டை நேரத்துக்கு நேரம் அப்படியே முத்திக்கிட்டே போகுது. அதாவது கோவிலை சார்ந்தவங்க, அந்த பஞ்சமுக ஆஞ்சநேய கோவிலை சார்ந்தவங்க அந்த ஆக்கிரமிப்பாளர்களை சமாளிக்க முடியாமல் அப்படியே திக்கி திணறி போயிருக்காங்க. கடைசியாக ஆக்கிரமிப்பாளர்கள் ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு நிலைமை வருது. அப்போ இந்த மகான், அதாவது குரு சிஷ்யன் வந்துட்டுருக்காங்க இல்லைங்களா, அதில் அந்த சிஷ்ய கூடி என்ன பண்ணுறாரு, அப்படியே உட்கார்ந்து அங்கே தியானம் செய்கிறார். அந்த கோவிலில் ஒரு மாமரம், அந்த மாமரத்திட்ட உட்கார்ந்து தியானம் செய்கிறார். அந்த மாமரத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் அப்படியே அற்புதமாக காட்சி கொடுக்குறார். காட்சி கொடுத்து அந்த மாற்று இனத்தை சார்ந்தவங்க, அந்த கோவில் நிலத்தை அபகரிக்கிறதுக்கு சண்டை போட்டுருக்கிறவங்க, அவங்கெல்லாம் அடுத்த நிமிஷமே அப்படியே அழிஞ்சு போகிறாங்க, கீழே விழுந்துடுறாங்க. அவங்கெல்லாம் அடுத்தது எழுந்திருக்க முடியாத அளவுக்கு உடல்நலக் குறைவில் வாடி வதங்கிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் உண்மையிலுமே கோவிலுக்காக உழைச்சவங்க,
கோவிலுக்காக எல்லாமே செய்துன்னு இருக்கிறவங்களுக்கு ஒரே சந்தோஷம். சரி நாம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த மகானுடைய காலில் வந்து விழுறாங்க. அவர் வந்து என் கையில் எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து பெருமாளுடைய கைங்கரியம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயரையும் வணங்கிட்டு தன்னோட குருவோட கிளம்புறாருங்க. அந்த மகானுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஜெகநாத தீர்த்தர். மிகப்பெரிய மகான். சாதாரண புகழ்ச்சிகள் அதுக்கெல்லாம் அவங்க என்றைக்குமே மயங்கினதே கிடையாது. இந்த மகானுடைய அந்த பூர்வ ஜென்மம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மகான் வந்து மிகப்பெரிய ஒரு ரிஷியாக இவங்க இருந்திருக்கிறாங்க. முற்பிறவியில் வந்து ஸ்ரீ காலவ ரிஷியாக இந்த மகான் இருந்திருக்கிறாங்க. 365 பெண் பிள்ளைகள். கடைசி வரைக்கும் வந்து எல்லாரும் தெய்வங்களுக்கே திருமணம் செய்து கொடுத்துருக்காங்க. கடைசி பெண்ணை வந்து திருமணஞ்சேரியில் இருக்கிற சுவாமிக்கு வந்து திருமணம் செய்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் இன்றைக்கும் வந்து இந்த திருமணஞ்சேரிங்கிறது வந்து கல்யாண விசேஷமாக, கல்யாணம் ஆகலைன்னா அங்கே போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்தால் போதும்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கல்யாண பரிகார கோவிலாக இருக்குது. சரி, இந்த மகான் வந்து காலவர் ரிஷி அப்படிங்கிறத இவர் எங்கேயுமே சொல்லிக்கல, யாருக்கிட்டையுமே காட்டிக்கவே இல்லை. திடீர்னு பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் வந்து வித்வ சபை அப்படின்னு ஒரு பெரிய சபை, அதில் வந்து வேதங்கள், கிரந்தங்கள், இதிகாசங்கள் இதிலெல்லாம் வந்து சிறந்து விளங்குறவங்கள வந்து அவங்கெல்லாம் உட்காந்து சிலர்கிட்ட கேள்வி கேட்பாங்க. அந்த வித்வ சபையில் இந்த ஸ்ரீ ஜெகநாத தீர்த்தர் வந்து கலந்துக்கிறார். மிகப்பெரிய வேத வித்துக்கள்லாம் உட்காந்து கேள்விகள் கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் அவர் சர்வசாதாரணமாக பதில் சொல்லி முடிக்கிறார். ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேர்ந்து சரி இவர்தான் காலவ ரிஷி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. இது தெரிஞ்ச உடனே அந்த மகான் வந்து நாம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இருந்தோம், ஆனால் தெரிஞ்சிட்டமேன்னு சொல்லி 3வது நாளே வந்து சித்தி அடைகிறாங்க. இந்த மகானுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குன்னா கும்பகோணம் நகரத்தினுடைய மையப்பகுதியில் டிஎஸ்ஆர் பெரிய தெரு அப்படின்னு இருக்குது. அதில் நம்பர் 128 வந்து ஸ்ரீ வியாசராஜருடைய மடம் இருக்குது. அதில் வந்து 3 பிருந்தாவனங்கள் இருக்குது. நடுவில் இருக்கிற பிருந்தாவனம் தான் இந்த ஸ்ரீ ஜெகநாத தீர்த்தருடைய பிருந்தாவனம் ஆகும். இந்த மகானை வணங்கினோம்னா படிப்பு வரும், எதிரி தொந்தரவுகள் தீரும், சொத்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாமே விலகும், நமக்கு ஒரு ஞானம் கிடைக்கும். அதனால் ஸ்ரீ ஜெகநாத தீர்த்தர் சுவாமிகளுடைய பிருந்தாவனம் சென்று வணங்குவோம், எல்லா நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, குருவாரமாகிய இன்றைய நாள் சாதுக்கள் சந்நியாசிகளின் அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.